ஒன்று சாமுவேல் 7ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரை குறித்து கலங்கிக் கொண்டிருந்த நேரம், ஆசாரியன் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, உங்கள் நடுவே இருக்கிற அஸ்தரோத்தையும் அந்நிய தேவர்களையும் விலக்கி தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னான். அதன்படியே அவர்கள் செய்தார்கள். அவர்கள் கலக்கம் நீங்கியது. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசரே என்று பெயரிட்டான். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யெகோவாயே எல்லாம் பார்த்து கொள்வி, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, எங்கள் முழு உள்ளத்தோடு, எங்கள் முழு பலத்தோடு, எங்கள் முழு சிந்தையோடு, எங்கள் முழு ஆவியோடு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஒருவருக்கே ஆராதனை ராஜா. இதுவரை எங்களுக்கு உதவி செய்த தெய்வமே, ஒருவருக்கே ஆராதனை.